14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். சிறிய உயிர் சிற்றெரும்பையும் பெரிய உயிர் மத யானையும் ஆண்டவன் படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களையும் ஆண்டவன் படைத்தார். சிறிய உயிர் சிற்றெரும்பு பெரிய உயிர் மத யானைன்னா ஆண்டவன் எல்லா உயிர்களுக்கும் ஓரறிவு ஈரறிவு மூவறிவு 4 அறிவு 5 அறிவு வரைக்கும் தான் கொடுத்திருக்கின்றார். ஆனால் மனிதர்களாகப்பட்ட நாமளுக்குத்தான் ஆண்டவன் 6 அறிவை கொடுத்திருக்கின்றார். 6 அறிவை கொடுத்திருக்காரு. ஆனா யாருக்குமே அந்த 6வது அறிவே இல்ல. பகுத்தறிவே இல்ல. அப்போ ஆண்டவன் நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்து மூவாசையை படைத்து 9 தத்துவத்தை கொடுத்து இரவு என்றும் பகல் என்றும் ஆண்டவன் ஒரு நாளிகை உண்டு செய்தார். பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை என்று சொன்னார். 60 நாளிகை அதுதான் 24 மணி நேரங்கள். அப்படி ஆண்டவன் இப்படி ஒரு நாள் ஒரு பொழுதை படைத்த உலகத்துல மரம் செடி கொடி பயிர் புல் போன்று இலை தாவரங்கள் ஆடு மாடு கட்டுகா ஆடைகள் அதனையும் படைத்த உலகத்துல ஆண்டவன் பூலோகத்திலே முக்கியமாகவே ஒரு நாட்டை படைத்தார். எப்படி படைத்தார்? அது எந்த நாடு தெரியுமா? நாட்டிலேயோ நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, மலை பொழியும் நாடு, குளிர்ந்தளந்த வீசும் நாடு, 3 மலை பொழியும், 3 பூ விளையும், ஏனிருந்து தேன் சொரியும், வீசி கனி சொரியும், வாழ்க்கை பிலா மரங்கள் மறந்தோங்கி செழிக்கும் நாடு, அப்பேற்பட்ட நாடது. ஆடு கட்டி போரடித்தான் சென்னதை கட்டி போரடி குவியாது சென்னதை ஆணை கட்டி போரடி அழகு திரு அதுதான் அயோத்தியாபுரி பட்டணம். கோசலை என்று அழைக்கக்கூடிய அந்த அயோத்தியாபுரி பட்டணத்திலே அயோத்திமா நகரத்தை எல்லாம் யார் ஆண்டு வருகின்றார்கள்? சூரியகுல வம்சத்திலே வந்து பிறந்தவர்கள். சூரியகுல வம்சத்திலே வழி வழியாகவே வந்து பிறந்து என் தசரத ராஜமன்னனும் அவர் மனைவியாகப்பட்ட மனைவிமார்கள் ஒருவரல்ல இருவரல்ல 3 மனைவிமார்களோடு என் தசரத சக்கரவர்த்தி மன்னன் சிறப்பாகவே ஆண்டு வருகின்றார். முதலாவது மனைவி அவதான் கோசலா தேவி, 2வது மனைவி கைகேயி தேவி, 3வது மனைவி அம்மா சுமித்ரா தேவி. ஆனால் இந்த தசரத சக்கரவர்த்தி மன்னன் கோசலை கைகேயி சுமித்ரா தேவி 3 மனைவிமார்களையும் 3 விதமா அவர் பார்க்கல. 3 மனைவிமார்களும் ஒரே விதம்தான். கோசலைக்கு இருக்கக்கூடிய அன்புதான் கைகேயிக்கு, கைகேயிக்கு கொடுக்கக்கூடிய அன்புதான் சுமித்ரா தேவிக்கு. அப்போ இப்படி 3 மனைவிமார்களோடு தசரத சக்கரவர்த்தி மன்னன் அவர் மன்னவனும் தேவியும் மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டவனும் தேவியுமா குணமோடு வாழ்ந்து
அந்த தசரத மன்னனுடைய ஆட்சியிலே மாதம் 3 மழை பொழியும் வருடம் ஒப்போகும் நெல் விளையும் தேனிருந்து தேன் சொரியும் தென்றல் வீசி கனி சொரியும் பற்கை புலாமரங்கள் எல்லாம் வளர்ந்து ஓங்கி செழிக்கக்கூடிய நாடு. அப்பேற்பட்ட நாட்டிலே தசரத சக்கரவர்த்தி மன்னன் ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மடிகளை கட்டி நீதி தவறாமல் நிச்சயமாகவே ஆண்டு வருகின்றார். அப்படி சிறப்பாக ஆண்டு வரக்கூடிய இந்த தசரத மன்னனுடைய ஆட்சியில மக்களுக்கு எந்த விதமாகப்பட்ட குறைகளுமே கிடையாது. குறைகளே இல்லைன்னா எப்படி? நோய் கிடையாது, பிணி கிடையாது, வறுமை கிடையாது, சண்டை சச்சரவு கிடையாது, பொய் பேசுபவர்கள் கிடையாது, ஒருவர் ஏழை என்றும் இன்னொருவர் பணக்காரர் என்றும் கிடையாது, ஒருவர் குடிசையில் என்றும் இன்னொருவர் கோடீஸ்வரர் என்றும் கிடையாது, ஒருவர் குடிசையிலும் ஒருவர் மாடியில் இருப்பது கிடையாது, ஒரு போல வீடு, சீட்டு போட்ட வீடுனா சீட்டு போட்ட வீடுதான், காங்கிரீட் போட்ட வீடுனா காங்கிரீட் போட்ட வீடுதான். அயோத்தி என்று சொன்னாலே பயம் இல்லை. அயோத்தி என்றாலே சமஸ்கிருதத்துல பயம் இல்லை என்று அர்த்தம். அந்த அயோத்தியில இருக்கக்கூடிய மக்கள் ஏன் பயப்பட போறாங்க? எதற்காக? அவங்க வீட்டுல எல்லாம் கதவே கிடையாதான். ஏன் கதவு கிடையாது? ஏன் கதவு இல்ல? அந்த நாட்டுக்குள்ள களவு கிடையாது. களவு இருந்தா தானே கதவு தேவைப்படும். இப்ப நம்ம வீட்டுகள்லாம் பாருங்க, களவாணி. நம்ம வீட்டுல எத்தனை கதவு போட்டாலும் சரிதான், திண்டுக்கல் பூட்டு போட்டாலும் உடைச்சுக்கிட்டு வந்துருவாங்க. வந்துருவான். இப்ப உள்ள நேரம் அப்படி நேரமா இருக்கு. கதவை ஐயா அடைக்கணும். வீட்டுக்கு வாரத மாதிரி தெரியுது. 4 நாளைக்கு பழகுதாங்க. பிறகு எதை கொண்டு போறாங்க, எதை ஏமாத்துதாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதுக்குதான் வீட்டுக்குள்ள பணத்தை வைக்கிறது கிடையாது. பேங்கல் கொண்டு போட்டுருவாங்க பணத்தை. அப்படியா? சங்கிலிகளை பாதுகாப்பாரா இருக்கு. அங்க வந்து பேங்கல் ஒண்ணு கொடுத்துட்டா நம்ம எப்ப தேவையா எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுல ஒரு 50 கலைஞ்சு நகை இருக்குன்னு வைங்க, அதை துப்புல தாட்டி வந்துருவாங்க. வீட்டுல அந்த நகையை வைக்க முடியலன்னா அந்த நகை இருந்து என்னத்துக்கு? வீட்டுல நம்மளால பாதுகாப்பா வைக்க முடியல, அது என்னத்துக்குன்னு கேட்க. நான் சொன்னதை கேட்கலன்னு சொன்னா யாரும் பாத்துக்கிறது தூக்கி பெற போறாங்க, களவாண்டு தான் போவாங்க. அயோத்தியாபுரி பட்டணத்துல அப்படி கிடையாது. நான் 50 கிராம் நகை வச்சிருக்கேன் வீட்டுல. 50 கிராம்? ஆமா, 50 கிராம் எவ்வளவு வத்தியா? ஒரு சங்கிலி 200 ரூபா தான். 200 ரூபா சங்கிலியா? சங்கிலி 200 ரூபா, 50 கிராம் வச்சிருக்கேன். மாசத்துக்கு ஒரு நேரம் முக்க கொடுத்தா போதும். ஆமா, இவங்க குடும்பம் தாங்க முடியாம தான் கவரிங் செய்யற போட்டாலே சரிதானே. பூராத்தையும் பேங்கல வச்சிருக்கேன். மட்டுமா போடுத? தங்கம் இல்லாதவங்க அத்தனை பேர் இன்னைக்கு அதைத்தான் போடுதாங்க. தங்கம் இருந்தாலும் பேங்கல் கொண்டு வச்சிருக்கேன். அப்படியா? முடி இருக்கவா, நிறைய முடி இருக்கவா, இப்படி எடுத்து சிவா, அவ இப்படி எடுத்து சிவா, முடி இல்லாத இது சிவா. மொட்டை தலையில சாமி வந்தா அங்கனக்குள்ளதான் ஆடணும். அதனால இருந்தா வீட்டுல, இல்லைன்னா ரோட்ல தான் நிக்கணும். முடி இருக்க தலையில சாமி வந்துச்சு, விரிச்சு போட்டு தலையை விரிச்சு போட்டு கூட்டத்தே ஒரு கலப்பு கலச்சிருவா. முடி இல்லாதவனா முக்குல நின்று ஆடிக்கிட்டு போய்கிட்டே இருப்பா. மொட்டை தலையில சாமி எப்படி தெரியுமா? என்ன பார் தாத்தா, அப்படித்தான் சாமி வருமோ? இப்படித்தான் அங்கனக்குள்ள ஆச்சுக்கணும். அப்படியா? அதை போலவே அந்த அயோத்தியாபுரி பட்டணத்திலே மக்கள் எல்லாம் பயம் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக உண்மை பேசுபவர்களாக, நீதி நெறியை தவறாமல் நிச்சயமாகவே உண்மை உள்ளவர்களாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். தசரத மன்னனுடைய ஆட்சியும் அப்படி. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதற்கு தகுந்து ஒத்துழைச்சு நடத்தாங்க. ஒத்துழைச்சு நடந்ததுனால நாடும் நலமாக இருக்கிறது. என்ன இருக்கு? அரண்மனையில என்ன பொருளா இருக்கோ அதே மாதிரி மக்கள் கிட்ட அத்தனை பொருள் வீட்டுல இருக்குமா? அதான் பாருங்க, ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர அவர் வந்து ரொம்ப உயர்த்தணும்னு சொன்னா அந்த வேலை பார்க்கக்கூடியவங்க சேர்ந்து உயர்த்தினாத்தான் உயர்த்தினபடி. அதை சொல்லு. அவன் வேலை பார்க்கவங்க இருக்க நிமிந்து கழிச்சிட்டான்னு வைங்க, அவன் என்ன முடியும்? என்னத்தை வித்து கொடுக்க? ஒண்ணும் செய்ய முடியாது. அது மாதிரி அந்த தொழிலாளிக்கு நல்ல பேர் வரணும்னா முதலாளியும் தொழிலாளியும் நல்லா கவனிக்கணும். தொழிலாளியும் முதலாளி கொடுக்கக்கூடிய கூலிக்கு தகுந்த தொழிலை பார்க்கணும். 2 பேரும் ஒத்துழைச்சு நடந்தாதான் 2 பேரும் முன்னேற முடியும். அதனால தொழிலாளி இருந்தா தான் முதலாளிக்கு லாபம்னு கிடையாது, முதலாளி இருந்தா தான் தொழிலாளிக்கு லாபம்னு கிடையாது. 2 பேரும் ஒத்துழைச்சு நடக்கணும், 2 பேருக்கும் நல் வாழ்க்கை இருக்கும். அதே போலவே அயோத்தியாபுரி பட்டணத்திலே தசரத சக்கரவர்த்தி மன்னன் தன்னுடைய நாட்டுக்குள்ள எந்த விதமாக தவறுகளும் வராதபடி சிறப்பாகவே ஆண்டு வரக்கூடிய நாளையில் அவர் எப்படி இருக்கின்றார் தெரியுமா?
அதுக்கு ஒரு பனி அடிக்கணும் இங்க வந்திருக்கு. வெளியே பனி அடிக்கணும் வெது வெதுன்னு இருக்கு மண்டபத்துல. உனக்கு இருக்கிற மாதிரி தானே அதுக்கு இருக்கு. நான் எதுக்கு சட்டைய காலத்தால தைக்க கொடுத்திருக்காங்க ஐயா. தசரத மன்னர் எப்படி ஆண்டு வருகின்றார்? எப்படி மன்னருக்கு மனை இருக்கு, மனை இருக்கு, மனை இருக்கு, மனை இருக்கு. அந்த தசரதற்கு மன்னார குறைவும் இல்லை, குறைவும் இல்லை. ஒருவருக்கு ஒருவருக்கு இருக்கு, ஒன்னால குறைவும் இல்லை, குறைவும் இல்லையா. ஒரு மண்டபம் கிடையாது. நாட்டுக்கே ஒரு அரசனாக சக்கரவர்த்தி என்று பெயர் எடுத்து பேர் வச்ச அரசாட்சி செய்து வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி மன்னன் இப்பேற்பட்ட சொத்து சுகத்தோடு இருந்து வருகின்ற நேரத்தில் தசரத ராஜ மன்னனுக்கு மனதிலே ஒரு சின்ன மனக்கவலை. என்ன கவலை? என்ன கவலை? அதாவது ஒரு மனிதனுக்கு உலகத்துல எத்தனைதான் சொத்து சுகம் இருக்கட்டுமே, அந்த சொத்து சுகம் இருந்தாலும் அன்னமனை பொன் பொருள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் மனிதனா பிறந்தவர்களுக்கு குறைகள் என்பது கண்டிப்பா உண்டு. யாருக்கும் நிறைவென்று எங்கேயும் கிடையாது. எல்லோருக்கும் நிறைவிருந்தா குறைவனு ஒண்ணு இருக்கும். சந்தோஷம் என்று சொன்னா துக்கம் என்று ஒண்ணு இருக்கும். இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு, அதுதான் வாழ்க்கை. அப்போ தசரத மன்னனுக்கு எத்தனை செல்வாக்கு இருந்து என்ன கவலைன்னு நீ கேட்கலாம். சொத்து சுகம் இருந்தும் தசரத மன்னனுக்கு சொத்தால ஒரு பிள்ளை வரம் கிடையாது. இத்தனை செல்வாக்கு கொடுத்த ஆண்டவன் பிள்ளை இல்லா குறைகளா கொடுத்துட்டாரு. மண்ணு மனை இருந்த போதும் அவருக்கு மண்ணால ஒரு மதலை இல்லாத காரணத்தால் குறை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. நம்மள படைக்கப்பட்ட பகவானுக்கே ஒரு குறை இருக்கு. அது என்னையா குறை இருக்கு? தாயும் தந்தையும் இல்லை என்று ஒரு குறை. சிவனுக்கே தாய் தந்தை கிடையாது, அவருக்கு ஒரு கவலை தானே. அப்போ அதை போல மனிதர்களாகப்பட்ட நாமளுக்கும் கண்டிப்பா உண்டு இல்லையா? தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளை வந்தவங்க அடிப்பாங்க, மண்ணெளி தலையில ஓடுவாங்க. ஆமா, தாய் தப்பம் கேட்க மாட்டாங்கல்ல. யாரும் கேட்க முடியாது. தாய் தப்பம் இருந்தா தான் கேட்க முடியும். ஆமையா, சரி. அப்படி அடிக்கவும் மனுஷனே கிடையாது தெரியுமா? இல்ல இல்ல. அப்போ இந்த தசரத மன்னனாகப்பட்டவர் குழந்தை இல்லா குறைகளை நினைத்து தன்னுடைய மனைவிமார்கள் இணைந்து கவலை தாங்க முடியாமல் எங்க
ஆமா ஆண் பிள்ளை இருந்தா இந்த அரசு பரிகாரத்தை செய்வா. ஆமா ஒரு பெண் குழந்தை இருந்தா என்னுடைய கை வேலை அத்தனை வேலைகளையும் மாத்தி கொடுப்பா. எனக்கு ஆணுக்கு ஆண் இல்லாம போச்சு, பெண்ணுக்கு ஒரு பெண் இல்லாம போச்சு. கொல்லி வைக்க குழந்தை இல்ல, எனக்கு கொடை உடைக்க பாலன் இல்ல. கண்ணீரும் கவலையும் கொண்டு கட்டழகி கோசலாதேவி கைகேயி சுமித்ராதேவி அழுது புலம்பினார்கள். நமக்குத்தான் ஒரு பிள்ளை இல்லாம போச்சு, இரண்டாம் தரமா வந்திருக்காள இந்த கைகேயி, அவளுக்காக ஒரு பிள்ளை இருக்க வேண்டாமா? அவளுக்கும் இல்லாம போச்சு. மூணாவதா இருக்காள இந்த செல்லமுக சுமித்ரா தேவிக்காக ஒரு பிள்ளை இருக்க வேண்டாமா? அப்படின்னு சொல்லி குழந்தை இருந்ததுன்னு வைகி எப்படி கூடி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. குழந்தை இருக்கக்கூடிய வீடு கலகல கலகலன்னு இருக்கும். முடிஞ்சு ஒரு 5 வருஷம் ஆச்சு. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. குழந்தை இருக்க வீட்டுல தெய்வம் வந்து குடியிருந்தது மாதிரி. ஆனா குழந்தை இல்லாத வீட்டுல எப்படி இருக்கும்? சத்தம் அரவும் இல்லாம இருக்கும். வீடு ஆட்சி இருக்கதும் தெரியாது, ஐயர் இருக்கதும் தெரியாது. ஒரு பக்கம் உட்கார்ந்திருப்பா, இவன் ஒரு பக்கம் உட்கார்ந்திருப்பான். ரெண்டு பேரும் யாரு என்ன வேலை பார்க்கான்னு ஒண்ணுமே தெரியாது. ஒரு 5-6 வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு. சரி என் பொண்டாட்டி பாத்துட்டே இருந்தா, இனிமே இவனை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படியே தம்பியை கூட்டு ஓடி போயிட்டான். தம்பியை கூட்டிக்கிட்டு போனாலா? ஆமா. இப்படி பொண்டாட்டி கிடைக்கல கொடுத்தலாயா வைக்கணும். தம்பியை கூட்டு ஓடணும்னா சரி மறு வருஷம் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு அவனுக்கு. அப்படியா? யாருக்கிட்டன்னு யாரு தெரிஞ்சா? தம்பியோட போய் குழந்தை பிறந்திருக்கா, நீ கயத்தப்பட வேண்டியானே. வாசம் உள்ளவம்னா போட்டிருப்பான். அவன் தம்பி தானே கூட்டு போயிருக்கா. சரி தம்பிக்காக அவர் விட்டு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. தம்பி பாசம் எப்படி இருக்கு பாத்தியா? விவரம் தெரியாம யாரையும் பேசக்கூடாதுல. இந்த கோயில் காணாது, ஒரு நல்ல இதை விட நல்ல சிவன் கோயில் போய் சத்தம் போட்டு சொல்லு, என் தம்பி என் பட்டாட்டியை கூட்டி போயிட்டாங்க சொல்லுவேன். இதுலயும் ஒரு பெருமை பாத்துக்க. தம்பி தானே கூட்டி போயிருக்கான் பொண்டாட்டிய. கல்யாணம் முடிச்சு கொண்டு போயிட்டாருங்க, என்ன கதை கேட்டுக்கிட்டு இருக்க? விடிஞ்சு விடிஞ்சு கதை கேட்டு, விடிஞ்ச இடத்துல கதை கேட்டு, சீதைக்கிறாம சித்தப்பம்னு இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த கோசலா கைகையை சுமித்ராதேவி பார்த்தார்கள். மூவேர்களுக்கும் நமக்கு குழந்தை இல்லாம போச்சு. அப்படி என்று கண்ணீரும் கவலையும் கொண்டு அவன் முத்து முத்தா கண்ணீர் முகங்கள் எல்லாம் வடிப்பானா, ஆறாத கண்ணீரை அங்கமெல்லாம் வடிப்பானா, போல் கண்ணீரை அங்கமெல்லாம் வடிப்பானா, ஏங்குவாளா முயம்புவாளா போதும். அழுது நாமளுக்கு எந்த பயனுமே கிடையாது.
கிடையாது. ஆமா. பாடுபட்டா அதுக்கு பலன் வேணும் இல்லையா? ஆமையா. நம்ம அழுது புலம்பி நமக்கு எந்த விதமான கவலையும் தீரப்போகிறது இல்ல. ஆண்டாண்டு அழுதாலும் ஆண்டவர் எப்போதும் வருவது கிடையாது. கிடையாது. இல்ல இல்ல. ஆண்டவர் மீண்டும் வந்தா அந்த பூமி தான் தாங்குமா? தாங்காது. அதனால நம்ம அழுதுகிட்டே இருந்தோம்னா காரியம் எதுவும் நடக்காது. அதற்கு அடுத்து நம்ம எதை செய்யணும், எதை கடந்து போகணும், நம்ம எட்டி யோசிக்கணும். அப்ப இந்த கோசலை கைகையை சுமித்ரா தேவி பார்த்தார்கள். அண்ணனிடத்திலே ஓடோடி வந்து மன்னாதி மன்னவா, 12 வருடமாச்சு நமக்கு ஒரு பாலன் இல்லையே, நமக்கு பிள்ளை வரம் இருக்குமா, இல்லை பிள்ளை வரம் இருக்காதா, ஏதாவது பரிகாரம் செய்யணுமா, ஏதாவது ஒரு பணியாரம் வேணும். பணியாரம் வேணுமா? பணியாரம் வேணும்னா பாட்டி சுட்டு தருவா, வீட்டுக்கு போ. பாப்பா பாட்டி சிரிக்க. இந்த சாலப்புதூர்ல வந்து மத்தியானம் சாப்பிட்டோம். சரி. அது வெண்டைக்காய் குழம்பு. வெண்டைக்காய். ஆமா, பச்சடி. அது நாக்கு வலிக்கிட்டே போகுது. ஆணி அடிச்சு வைக்கணும் வாயில. ஆமா. உனக்கு என்ன ஐயா, சங்கரன் கோயில்ல வந்து 10 ரூபாய்க்கு 3 பணியாரம். என்ன பணியாரம்? அந்த அரிசி மாவு பணியாரம். நான் எது கேட்கணும்னா இனிப்பா உரப்பான்னு கேட்காது. கருத்த பணியாரமா வெள்ளை பணியாரமான்னு கேட்டேன். அப்படி கேட்கலோ? அதாவது கருப்பட்டி போட்டா கருப்பு பணியாரம், இப்ப சீனியை போட்டா வெள்ளை பணியாரம். சீனியை போட்டு தான் சுட்டு சாப்பிடுறாங்க. அதுவும் கடையில சுட ஆரம்பிச்சுட்டாங்க. கடையில சுட்டு தெரு தெருவா விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் கேக்கிய? இன்னைக்கு என் வாய் நிக்க மாட்டேன். நான் பரிகாரம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு பணியாரம் திங்கணும்னு தோணுதா? கேட்டி வர வர காதே கேட்க மாட்டேங்க. சரிதானே? காத்துக்குள்ள நீ என்ன சொல்லுவேன்னு சொன்னா கோணி வச்சு இருக்கணும். காது கேட்கலன்னா காத்துல ஒரு கம்பியை வச்சு குத்தி பார்க்கணும். தெரிய மாட்டேங்குது. ஆமா, கண்ணும் தெரியல. நாக்கு வலிக்குச்சுன்னா ஒரு ஆணி அடிச்சு வைக்கணும். சரி. அதனால நல்ல பல ஏற்பாடு இருக்கு, நீ கவலைப்படாத. சரி. அப்படியாக இருக்கும் போது என்ன கைகையை சுமித்ரா தேவி அதனை வர வேணுமானால் பரிகாரம் செய்ய வேண்டுமா? ஆமா. எந்த தத்துவத்தை இப்பொழுதே அறிந்து கொள்ள வேணும் என்று அவர் எல்லோரும் சொன்ன போது தசரத மன்னனாகப்பட்டவர் ஏது சொல்லுகின்றார்? அம்மா அம்மா வெண்கோடி அப்படியே ஆட்டுமன் வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்க வர வேண்டாம். குருவா வசிஷ்டர், குலகுருவாகப்பட்ட வசிஷ்டரை வரவழைத்தார்கள். அந்த காலத்துல அரண்மனை ஒவ்வொரு அரண்மனைக்கும் குலகுருவென்று ஒரு வசிஷ்டர். குலகுருவென்று சொன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு அரச குடும்பத்துக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. குருன்னு சொல்லி இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டுதான் நன்மைகளே செய்வாங்க. அதற்குத்தான் அவங்கள தன்னுடைய குடும்பத்துக்குன்னு மட்டும் வச்சிருப்பாங்க. அயோத்தியில் வாழ்கின்ற ஹரிராமச்சந்திரருக்கு வந்து குலகுருவாகிய வரிஷ்ட மாமுனிவர் குருநாதர். தேவர்களுக்கெல்லாம் அதிபதி குருநாதர் யார் தெரியுமா? சுக்கராச்சாரியார். ஆமா. அரக்கர்களுக்கு அவே குலகுருவா இருக்கக்கூடிய வியாழ பகவான். ஆமா, சரி. இப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்படி எல்லாம் சரி. ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் சரி, ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் ஒவ்வொரு அரச சபைக்கும் ஒவ்வொரு குலகுரு உண்டு. அயோத்தியாபுரியிலே தசரத மன்னனுடைய குலகுருவாகப்பட்டவர் வசிஷ்ட மகாமுனி. ஆமா. அந்த வசிஷ்டரை வரவழைத்து அவருக்கு ஒரு அரிய ஆசனத்திலே போட்டு அதிலே அமர வைத்து நீங்க
சரி ஒரு பெண் குழந்தை இருக்கலாம் இருக்கலாம், அரச குமாரியா இருப்பார். ஆமையா, ஆண் இருந்தா அவரை ஒரு பட்டாபிஷேகம் செய்து நாட்டுக்கே ஒரு அரசனா வைக்கலாம். ஆமா, ஏதாவது எங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குமா ஐயா? ஆமையா, குழந்தை இருக்குமா இருக்காதா, நாங்கள் ஏதாவது பரிகாரம் செய்யணுமா செய்ய வேண்டுமா என்ற தத்துவத்தை நீர் சொல்ல வேணும் என்று கேட்க கேட்டபோது எல்லாம் குலகுரு சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? வசிஷ்டர், எப்பா தசரதம் அண்ணா, என்ன ஐயா? நீ வருத்தப்பட வேண்டாம். வேண்டாம். உனக்கு வாரிசு இல்லைன்னு நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? எதற்காக? உனக்கு ஒருவர் அல்ல இருவர் அல்ல எப்பா, எத்தனை பேரு? 4 ஆண் குழந்தைகளுக்கு உனக்கு யோகம் இருக்கிறது. உங்க வாக்கு பொண்ணா இருக்கட்டும். அப்படியா? இதுக்கு பிறகு உனக்கு ஆசையா தாத்தா? உங்க வாக்கு பொண்ணா இருக்கட்டும். எனக்கு 4 ஆண் குழந்தைகள் இருக்க. உனக்கு இல்ல, தசரத மன்னனுக்கு. சரி, உனக்குன்னு சொன்னதும் நீ நினைச்சுக்கிட்டியோ? நமக்கு இன்னும் குழந்தை பிறக்காது. என் பிள்ளைகளுக்கு 4 ஆம்பளை பிள்ளை வேணும். அப்படி விவரமா சொல்லு. சரி, உனக்குன்னதும் நான் பயந்துலாம் போனேன். அதானே. ஆச்சி, சரி, ஆச்சி ஏற்கனவே பெத்து பெருக்கி சரிதான், அவ வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஜாவா, இதுக்கு பிறகு உன் பிள்ளைங்களுக்காக நீ வேண்டிக்க. அதுக்கு தான் வேண்டிக்கிட்டேன். அப்ப தசரத மன்னனுக்கு 4 ஆண் குழந்தைகள் உனக்கு யோகம் இருக்கு. அப்படி உனக்கு 4 ஆண் குழந்தைகள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்தா நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன? எப்பா ஆண் குழந்தை இருக்குதப்பா, பரிகாரம் செய்ய வேண்டும். ஆண் குழந்தை இருக்கு, அதற்கு நீ பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த தசரத சக்கரவர்த்தியாகப்பட்ட நீ அயோத்தியாபுரி பட்டணத்திலே மக்களுக்கு நன்மைகளை செய்து உன் புண்ணிய பலன் பெருகி நிற்கின்றது. உன் புண்ணிய பலன் குறைந்தனும், புண்ணிய பலன் குறைந்து அதிலே நீ பாவம் செய்தாத்தான் புண்ணிய பலன் குறைந்து உனக்கு அதிலே இருந்து 4 ஆண் வாரிசுகள் கிடைக்கும் மகனே. நீ தகாத புண்ணியத்தை செய்துட்ட. தகாத புண்ணியம் என்றால் அளவுக்கு மீறின அமிர்தமும் நஞ்சுதான். நல்லவங்களா இருக்கணும், நல்லவங்களுக்கு நல்லவங்களா இருக்கணும், கெட்டவங்களுக்கு நல்லதை செய்யணும், ஒரு அளவோடு செய்யணும். நம்ம ரொம்ப இறங்கி போனோம் அப்படின்னு சொன்னாலும் ஆபத்து, நம்ம கெட்டதை செய்தாலும் ஆபத்து. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, எதை செஞ்சாலும் அளவோட செய்யணும். அளந்து போடணும்னு சொல்லி இருக்காங்க. ஆகையினாலே உன் புண்ணிய பலன் பெருகி இருப்பதனால நீ ஒரு கர்மத்தை செய்தாத்தான் அதன் பலன் குறைந்து அதிலிருந்து உனக்கு 4 ஆண் குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்ல. அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் அண்ணா? எப்பவாரும் ஐயா மன்னவர் சொல்லை சிற்றெரும்புக்கு கூட எனக்கு துரோகம் செய்ய மனம் இருக்காதே ஐயா. என்ன கட்டெரும்பு கணக்குன்னு கடிச்சா காலில நான் அப்படியே தள்ளி அங்கிட்டு போன்னு சொல்லுவேனே. என்ன போய் 1000 யானையை கொல்ல சொல்லுவேன். உயிர் அந்த மலை யானையை நீர் 1000 ஆணையை வதை முடிக்கணும்னு சொன்னா என் மனசு கேக்குமா? எப்பா தசரதா ஐயா, பரிகாரத்தை செய்தா மட்டும்தான் உனக்கு பாலகன் வரம் கிடைக்கும். உனக்கு குழந்தை வேணும்னா இப்படி ஒரு பாவத்தை செய். மனதிலே ஒரு கவலை இருந்தாலும் குழந்தை வரம் வேணுமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கின்றது. ஆகையினாலே ஆட்டுமென்று சம்மதித்து தன்னை மாற்றி உடைகளை அணிந்து காவி உடை அணிந்து துளசி மனை மாலைகளை போட்டுக்கொண்டு தவக்கோலத்தை எடுத்து நீ
தன்னுடைய மனைவியாகப்பட்ட சித்திரவள்ளி ஒரு பாவத்தை செய்ததால மாமன் மாமிக்கு கண்ணும் தெரியவில்லை. கண்ணும் தெரியாததுனால நாட்டுக்குள்ள பஞ்சமும் வந்தது அந்த நேரத்துல. அப்போ இரு பேர்களுக்கும் கேப்ப கூழ்காய்த்து கொடுத்ததுனால இதை அறிந்த குருபுத்திர பாலகனாகப்பட்டவன் தாய் தகப்பனுக்கு துரோகம் செய்து விட்டதாக நினைத்து தாயாக சென்று நக்கி சாப்பிடுவாயாக வென்று சாபத்தை கொடுத்தார். அப்பதான் சித்திரவள்ளி சொன்னா, தாய் தகப்பனுக்கு தான் நான் கேப்ப கூழ் காய்ச்சி கொடுத்தேன், ஆனா உனக்கு நான் ஒரு நாளும் துரோகம் செய்யலையே, 3 நேரமும் சாப்பாடு கொடுத்தேன், எனக்கு நீ சாபத்தை கொடுத்து விட்டாய், நீ உனக்கு நான் நல்லரிசி சாப்பாடு போட்டதுல புண்ணியம் இல்ல. இன்னைக்கு சொல்லுகிறேன் இப்படி சாபத்தை, உன் தாய் தகப்பனுக்கு நீ கொள்ளி வைக்க பிள்ளை இல்லாமல் போவாயாக அப்படின்னு சித்திரவள்ளி சாபத்தை கொடுக்க சித்திரவள்ளிக்கு கொடுத்த சாபத்தின் அவ பாவத்தை கர்மத்தை தொலைக்க பேர்களையும் காசி காவடியாக கட்டிக்கொண்டு தோளிலே சுமந்து கொண்டு வழியாகவே நடந்து வந்தார்கள். அப்படி வரும்போது இந்த காசி காவடியாக இருவேரும் இருக்கின்றார்களே தாயும் தகப்பனும், தண்ணீர் என்று சொல்லி இருவேர்களும் தன் மகனிடம் கேட்டபோது மரத்திலே கவட்ட கம்பிலே தொங்க விட்டான். கையிலே வைத்திருந்த சுரக்குடுவையை கொண்டு வந்தா சுனையிலே தண்ணீரை கோதினான். குடுகுடு குடுவென்று சத்தத்தை கேட்டார். ஆணை வந்து தண்ணி அருந்துகின்றது என்று நினைத்து தசரத மன்னன் என்ன செய்கின்றார், ஆணை வந்து குருபுத்திரனை கண்டு மடியிலே அள்ளி வைத்தார். என்ன விவரம் என்று கேட்கல. உடனே குருபுத்திரன் சொன்னார், தாயும் தகப்பனும் தண்ணீர் தாகமாய் இருக்கிறார் மன்னா, உடனே சென்று நீங்கள் தண்ணீர் தாகத்தை தீர்த்து வையுங்கள் அப்படின்னு அற உயிரும் குற உயிருமா அப்பவும் அம்மா அப்பாவை நினைச்சு பார்க்க. இதை அறிந்த தசரத மன்னன் உடனே குடுவை எடுத்தார். தாய் தகப்பனுக்கு கொண்டு கொடுக்க மகனே என்று சொன்னார். சத்தம் கொடுத்தார். என் மகனின் குரல் போல் தெரியவில்லையே, யாரப்பா நீ, குரல் வித்தியாசமா தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்ச உடனே தசரத மன்னன் விவரத்தை சொன்னார். உண்மையை சொன்னார். ஏ தசரத மன்னா, என்னுடைய பிள்ளையை எனக்கு கொள்ளி வைக்க இல்லாதபடி எனக்கு முன்பாக நீ கொன்று விட்டாய். நாளைக்கு உனக்கு 4 ஆண் குழந்தைகள் பிறக்கும். அதிலே மூத்த மகன் உனக்கு கொள்ளி வைக்க இல்லாமல் போவான் போ அப்படின்னு சாபத்தை கொடுத்து அவங்க உயிரும் பிள்ளையை நினைத்து சாபத்தை கொடுத்தார்கள். இவர் என்ன செய்கின்றார், சித்திரவள்ளி கொடுத்த சாபம் சரியா போச்சா, அதை போல இவங்க 2 பேரும் கொடுத்த சாபம் பலிக்கும். ஏன்னா தசரத மன்னன் ஆண்டு மடியும் போது ஹரிராமமூர்த்தி வனவாசம் போயிருவார். அதே சாபத்தை கொடுக்க காசி காவடியாக இருவர்களையும் காசியிலே சேர்த்து தசரத மன்னன் 1000வது ஆணையமும் அதை முடித்து பிள்ளை வரத்திற்காக பெரும் பாவங்களை செய்துவிட்டு புண்ணியத்தை குறைக்கும் பலனாக இந்த பரிகாரங்களை முடித்து அங்கே அரண்மனைக்கு உள்ள மன்னவர் அரண்மனைக்கு வந்தல்ல குரு இடம் சொல்லுவார் சொல்லும்
வளர்க்கணும். புத்திர வாக்கியம் கிடைக்க புத்திர காமேஷ்டி யாகத்தை வளர்க்க வேண்டும். கலை கோட்டு மாமுனையின் தலைமையிலே புத்திர காமேஷ்டி யாகத்தை நாமல் நடத்தினால்தான் இது பரிகாரம் நிறைவடைகிறது. அப்படி என்று குலகுரு வசிஷ்டர் சொல்ல போது வந்து சம்மதித்த அரண்மனையிலே அனைவரும் கூடி நின்று 1000 வேதியர்கள் அத்தனை பேர்களும் சுற்றி அமர்ந்து குழியை வெட்டி அரையளவு மணல்களை குவித்து 21 வகையான சுப்பிகளை போட்டு நான்கு எண்ணெய் கொங்கு எண்ணெய் நல்லெண்ணெய்களை எல்லாம் ஊத்தி 1000 வேதியர்கள் இருந்து அந்த யாகத்தை வளர்த்தார்களாம். ஏன் அப்படின்னா அது பெரிய அயோத்தியாபுரி பட்டணம் இல்லையா? அத்தனை பேர் இருந்திருக்காங்க அந்த காலம். அந்த காலத்துல சுக்ராபதம் ஓம் கிரீம் ஓம் கிரீம் சாமிக்கு மந்திரம் தெரியாது. சரியா? சாமிக்கு நல்ல சாமியா இருந்தா மந்திரம் தெரியுது. கள்ளச்சாமி கள்ளச்சாமிக்கு கணக்கு தெரியல. இது அரவர சாமி. அப்படியா? அது அப்படித்தான். 1000 வேதியர்கள் அமர்ந்திருந்து அந்த அக்கினி யாகத்தை வளர்த்தார்கள். புத்திர காமேஷ்டி யாகமானது வளர்க்கின்ற நேரத்தில் அது வளர்ந்து வரும் நேரத்தில் காமேஷ்டி யாகத்தில் அது நல்ல நேரமாக சிறப்பாக வளருதையா. வளருகின்ற யாகத்தில் ஒன்று வருகுதையா. யாகமானது வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அந்த புத்திர காமேஷ்டி யாகத்திலே இருந்து ஒரு பூதம் தோன்றி தன் வலது கையிலே ஒரு அழகான பாவச கிண்ணம். பாவச கிண்ணம்னா அதுல பாயாசம் இருக்கு. பாவச கிண்ணத்தோடு வெளியிலே வந்து கலை கோட்டு மாமுனிக்கு முன்னிலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர் கையிலே கொடுத்து குலகுரு கையிலே வசிஷ்ட மகாமுனி வாங்கி மன்னனிடத்திலே ஒப்படைத்து இந்த பாவச கிண்ணத்திலே இருக்கக்கூடிய இனிப்பை எடுத்து அவர் மனைவிமார் 3 பேருக்கு நீ பங்கிட்டு கொடுக்க சொல்லு. அப்படி அவர் பங்கிட்டு கொடுப்பாரையாகில் பாவசத்தை உண்ட மகிமையினாலே அவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும் அப்பா அப்படின்னு சொல்லி இந்த பூதமானது பாவச கிண்ணத்தை ஒப்படைத்து விவரத்தை சொல்லி மறைந்து விட்டது. அப்படி மறைந்ததொரு கிண்ணத்தை வாங்கியவர்கள் அந்த பாவச கிண்ணத்தை கையில் வாங்கி கையில வாங்கினா வாயில போட்டா. இரண்டாவது பங்கு எடுத்தார் கைகேயி தேவிக்கு கொடுத்தார். கைகேயும் கையிலே வாங்கினால் வாயிலே போட்டார். மூன்றாவது பங்கை சுமித்ரா தேவிக்கு கொடுத்தார். கையை வாங்கி கண்ணிலே ஒத்தி அன்னமாக உண்ணும் போது கடைசியா அந்த பாவச கிண்ணத்துல கொஞ்சம் பாயாசம் ஒட்டிக்கிட்டு இருக்குப்பா. என்ன பாத்திரத்தை எடுத்தாலும் ஆப்பைய போட்டு கிண்டி எடுத்தாலும் ஆப்பைய போட்டு கிண்டுனாலும் சரிதான். கைய வச்சு வடிச்சாத்தான் அது சுத்தமாகும். அதான் பாத்திரம் சுத்தமாகும். அப்ப இவர் என்ன செஞ்சாரு? இருக்கக்கூடிய மீதி உள்ள பாவச கிண்ணத்தை வடித்து இரண்டாவது முறையாக சுமித்ரா தேவிக்கு ஒப்படைத்து விட்டார். மூத்தவ கையில கொடுத்தானே இல்ல, மூத்தவளுக்கு முதலாவது கொடுத்தாரு. இரண்டாவது கைகைக்கு கொடுத்தாரு. மூணாவது மனைவி சுமித்ரா தேவி கண்ணறிஞ்ச பொண்டாட்டி. அவருக்கு பிறகு அவர் கல்யாணமா ஒண்ணும் இல்ல. அதனால சுமித்ரா தேவி ரொம்ப செல்லமான பொண்ணு. இரண்டாவது பங்காக சுமித்ரா தேவிக்கு கொடுத்த போது அன்றைய நாள் முதலாக கோசலை கைகேயி என் சுமித்ரா தேவியர்கள் அன்று மாதம் குழி மறந்து பாவசத்தி மகிமையாலே குழி கர்ப்பமாக குழி மறந்து இருப்பார் குழி மறந்து
அது வேற 40 நாள் கர்ப்பமாகி தேவிமார்கள் 3 பேர்களுமாக இறைவன் அருளால அப்படி கர்ப்பமாக தரித்திருந்த நாளையில் அரண்மனையில உள்ளவங்களுக்கு அப்படி ஒரு கவனிப்பு. நம்ம வீட்டுல விடிய காலம் பாயாசம் சாப்பிட்டேன் ஆச்சி வச்சிருந்த ஒரு இலையில வச்சு 2 கரண்டி கொடுத்தா பாயாசத்தை சாப்பிட்டேன். இது வரைக்கும் பலன் ஒண்ணும் இல்ல. தாத்தா பாவசத்தை சாப்பிட்டுட்டு உனக்கு புழு பூச்சலன்னா ஏங்கிக்கிட்டு இருக்க. அதான் நீ பாயாசத்துல பூதம் கொடுத்த பாவசத்துக்கு ஒரு புது மகிமை இருந்தது. ஆச்சி வச்ச பாவசம் செமிச்சுதான் நீ சந்தோஷப்பட்டுக்க. தம்பி மைக்க ஊழ விடாம தம்பி ஒரு கண்ட்ரோல் வச்சு எந்த மைக்கு ஊழ விடுன்னு தெரியலானா ஆனா ஏதோ ஒரு மைக்கு ஊழ விட்டுக்கிட்டு இருக்கு. கண்டுபிடிச்சு வைங்க தம்பி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. கண்டுபிடிக்கணும்னா விஞ்ஞானி தான் வரணும். பாவச கிண்ணத்திலே இருந்ததை இனிவத்தை அருந்திய மகிமையினாலே தேவிமார்கள் 3 பேர்களும் இப்படியாக இருக்கும் போது இருக்கின்ற போது மாதம் ஆச்சு தெரியாம சுத்திக்கிட்டு வருது, வேற ஒண்ணும் இல்ல. சரி இருக்கதெல்லாம் நம்ம அண்ணன் யாரா இருக்கும்? அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே, அது ஒரு உயிர் தானே. நாய்க்கு இருக்க நன்றி இன்னைக்கு யாருக்கு இருக்கு? யாருக்கும் கிடையாது, யாருக்கும் இல்ல. நன்றி உள்ளது நாய் தான். என்ன கோழிக்கறி எப்ப வந்துச்சோ இந்த கோழிக்கறி கழிவுகளை தின்னுட்டு நாய், சரி அது வார வரத்து, அது ரூபமே மாறி போச்சு. அப்படியா? கோழிக்கறி சரி, கோழிக்கறியை சாப்பிட்டதுனால அது நேரத்துக்கு இருக்கு. ஆமா, அது ஆம்பளை பொம்பளை அதுவும் சரி. சரி, அப்போ இந்த தேவிமார்கள் 3 பேர்களும் கோசலை, கையை, சுமித்ரா தேவிமார்கள் அவையட்டோ நல்ல மாதமாதி மூட்டா வருகுதும்
என்னையே அப்படியாகவே முச்சு பச்சு இருக்கும்போது ஒரு நாள் தினத்திலே ஆமா கோசலா கைகேசி சுமித்ரா தேவி இறைவனுடைய அருளால அம்மா வாதம் கொண்டு ஏன் சுமித்ரா தேவிக்கு 2 ஆண் குழந்தை இரண்டு முறை பாவசத்தை கொடுத்ததனால 2 கர்ப்பமாக சனித்து 2 ஆண் குழந்தைகளாகவே வந்து பிறந்தார்கள். அப்படி பிறந்த நேரத்துல சத்ருகனனும் லட்சுமணனும் ஒன்னா பிறந்தவங்களா இருந்தாலும் அந்த லட்சுமண பெருமாள் இருக்கிறாரே இளைய பெருமாள் லட்சுமண பெருமாளும் ஸ்ரீராமனும் ஒரு பெரிய தோஸ்து மாதிரி பிறக்கும் போது அவர்களை கீழே போட்டிருக்கும் போது பிள்ளைங்க 4 பேரும் கைக்குள்ளையும் வாய்க்குள்ளமா இருக்கும் போது லட்சுமண பெருமாள் என்ன செய்தாரா லட்சுமண பெருமாளுடைய பாதத்தை பிடித்து என்றைக்கும் நானே உமக்கு அடிமை என்று பிடித்தாரா. அன்னையில இருந்து ஹரிராமனும் லட்சுமண பெருமாளும் ஒரு இணையாக பரதனும் சத்ருகனனும் ஒரு இணையாக அதாவது சொல்லுவாங்க வள்ளுவருக்கு வாய்த்தது வாசுகி மனைவி ராமனுக்கு வாய்த்தது தமையன் என்று சொல்லுவார்கள். அதை போலவே ஸ்ரீராமனும் லட்சுமண பெருமாளும் அப்படி இணை பிரியாமலே வாழ்ந்து வந்தார்களாம். வள்ளுவர் மனைவி அந்த காலத்துல தண்ணி இறப்பாங்க. கிணத்துல இறப்பாங்க. வீட்டுக்கு ஒரு கிணறு இருக்கும். அப்படியே தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கும் போது அரைகுறை குடமா இருக்கும் போது அப்ப வள்ளுவரை அழைப்பாரு மனைவிய அம்மா வாசுகி அப்படின்னு சொன்ன உடனே வாளி கயிறை அப்படியே போட்டுட்டு வந்துருவாரு. இறைக்க வாளிய போட்ட உடனே அது கீழையும் போகாது மேலையும் போகாது. இந்த வாசுகி வந்த பிறகுதான் கயத்தை பிடிச்சாதான் கீழே மேல போகும். அந்த வாளி கயிறு அப்படியே நிக்குமா? அப்படி ஒரு பத்தினியா அந்த வாசுகி அம்மா. ஆமா. அப்ப வள்ளுவருக்கு வாய்த்தது மனைவி, ஸ்ரீராமனுக்கு வாய்த்தது தமயம்னு சொல்லுவாங்க. இந்த தத்துவத்தை உருவாக்கணும்னு சொன்னா அந்த தத்துவத்துக்கு ஏற்ற மனிதரா இருந்தா தான் அதை சொல்ல முடியும். அப்ப இந்த ஸ்ரீராமமூர்த்தி பரதன் சத்ருகனன் இப்படி வந்து பிறந்த நேரத்துல ஸ்ரீராமமூர்த்தியை செல்ல பிள்ளையா ஆகவே வளர்த்து வருகின்றார்கள். எப்படி வளர்த்து வருகின்றார்கள்? அங்கே ஊட்டி மல்ல
பிச்சுக்கிட்டு வருது. ஆமா தாவாரத்தை பிச்சு சந்தோஷம் அருமல மற்றெல்லாம் மகிழ்ச்சி கொண்டு மனதிலே ஆனந்த சந்தோஷப்பட்டு குழந்தைகளை பெரிய பெரிய கல்விகளை எல்லாம் கற்க வைத்து நல்ல முறையில் அவங்களை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு 4 ஆண் குழந்தைகள் இருந்தாலும் 3 மனைவிமார்கள் 3 அம்மா 4 குழந்தை. என்னுடைய பிள்ளைதான் உனக்கு, என் பிள்ளை எனக்கு அப்படின்னு யாரும் சண்டை போடல. என் அம்மா என் பிள்ளை அப்படின்னு யாருமே நினைக்கல. 3 தாய் ஒரே தாய், 4 குழந்தையும் ஒரே பிள்ளை. இப்படியாக நினைத்துத்தான் அவங்க ஒத்துமையாகவே அப்படி பெற்றெடுத்த மக்களை வளர்த்து வருகின்றார்கள். அப்படி வளர்த்து வரும் நேரத்தில் என்னை எப்படி இருக்கின்றார்கள்? அவ தரையதில விட்டோமா கோயில மட்டும் இல்ல, எந்த இடத்துக்கு போனாலும் எங்க இருந்தாலும் அப்படி இருக்காருங்க. அப்படியா? உனக்கு என்ன தெரியும்? என்ன? எனக்கு முட்டு வலிக்க வரையும் எனக்கெல்லாம் தெரியும். முட்டு வலிக்குன்னா வயசானவங்க கால் நீட்டி இருக்காங்க. சரி, ஆலிபா அண்ணனுக்கு என்ன ஆச்சு? சின்ன வீடு கட்டலாம்னு பார்த்தேன், சின்ன வீடு கட்ட முடியல, அதெல்லாம் முட்டையாவது கட்டிக்கிட்டு இருப்போம். உன்னை மாதிரி ஆளா இருப்பாங்களா? கெடுக்கும் உனக்கு இந்த சின்ன வீடு தேவைதான். ஆமா, சின்ன வீடு கட்டலாம்னு பார்த்தேன், ஆமா சின்ன வீடு கட்ட முடியல. அப்படியா? அதான் முட்டை கட்டிட்டா இருப்போம் அப்படின்னு முட்டை கட்டிட்டு இருக்கான். அப்படிதான் காலை நீட்டி இருக்கலாம், ஆமா இல்ல தூண்ல சாஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆமையா, எங்க போனாலும் முட்டு கட்டி கையை நெருக்கி இருக்க கூடாது. ஆமா, அப்படியாக இருக்கும்போது பெற்றெடுத்த திருமக்களை ஹரிராமமூர்த்தியை ஆனந்தமாகவே வளர்த்து வருகின்றார்கள். அப்படியாக வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் ஸ்ரீராமமூர்த்திக்கு குலகுருவாகப்பட்ட வசிஷ்ட மகாமுனியை வரவழைத்து அவரை
மரத்துக்கு அடியில நிழல்ல இருந்து சொல்லி கொடுப்பாங்க. ஆமா ஆமா. உள்ள நேரத்துல அதுவும் இல்லைன்னு வச்சுக்க. ஆமையா. குலகுருவாகப்பட்ட வசிஷ்டர் அரண்மனைக்கு வந்தாரு. கல்வி கற்பிக்க கூடிய நல்ல நாள் எந்த நாள் தெரியுமா? எந்த நாள்? புரட்டாசி மாதம் சரஸ்வதி பூசை அன்னைக்கு புத்தகத்தை பூசையில வைப்பார்கள். மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு பாடங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். ஸ்ரீ ராமமூர்த்திக்கு அது போல ஏற்பாடுகளை செய்து மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு அவரை குளிப்பாட்டி நீராட்டி பீதாங்கரை எல்லாம் அணிந்து குருவுக்கு முன்னாலே அமர வைத்து தன் தமையன்மார்களோடு 4 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கும் போது ஹரிராமமூர்த்திக்கு ஸ்ரீராமமூர்த்திக்கு என்னென்ன பாடங்களை கற்பிக்கணுமோ அத்தனை பாடம் அந்தந்த வயதுல அந்தந்த பாடத்தை படிக்கணும்பா. அப்படி பாடங்களை கற்பிக்க வேணும் என்று சொல்லி அவருக்கு 5 முதல் வயது முதல் அக்கண்ணா முதல் இக்கண்ணா பாடங்களை சொல்லுவார். 6 முதல் அக்கண்ணா வரைக்கும் காணா முதல் இக்கண்ணா வரைக்கும் ஸ்ரீராமமூர்த்திக்கு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. சாலவும் நன்று மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி பாடங்களை கற்பித்து கொடுக்க 6 வயதாச்சு அறிவு பாடம் படித்துவார். 7 நல்ல வயதாச்சு 8 பாடம் படித்துவார். 8 நல்ல வயதாச்சு சுவடி படித்துவார். 9 வயதாச்சு ஓலையடி எழுதுவார். 10 நல்ல வயதுமா பாடம் தான் 12 வயதுக்குள் 12 வயதுக்குள் மலர்களையும் தான் அவர் 12 வயதுக்குள் மலர்களையும் தான் ஆணைய சம்புதிரைய அறிவு உயர்ந்த தொழில் படித்தார். மல்லிடம்பு சிலம்பு தொழில் மற்றும் உள்ள பாடங்களால் மூச்சடக்கி வாய்ந்தாரா 300 அடி வாய்ந்திடுவார். அவடைக்கு வாய்ந்தாரா 400 அடி வாய்ந்திடுவார். ஆங்காரித்து வாய்ந்தாரா ஆங்காரித்து வாய்ந்தாரா 500 அடி வாய்ந்திடுவார். அவர் அடக்கி வாய்ந்தாரா 600 அடி வாய்ந்திடுவார். தானே வாய்ந்தாரா 700 அடி வாய்ந்திடுவார். ஆணையேச்சம் குதிரையேச்சம் அறிவில் உயர்ந்த தொழில்களை படித்தார். மல்லிடம்பு சிலம்பு தொழில் மற்றும் உள்ள பாடங்களை படித்து வில் வித்தை போர் வித்தை சிலம்பு வித்தை உச்சடைக்கு பாய்ந்தால் 300 அடி பாய்வார். நாவடைக்கு பாய்ந்தால் அவர் 400 அடி பாய்வார். ஆங்காரித்து பாய்ந்தாரையானால் ஹரிராமன் 600 அடி பாய்ந்து விடுவார். எக்கி பாய்ந்தால் 700 அடி பாய்வார். அப்பேற்பட்ட திறமை படைத்தவராக எங்க ஊர்ல ஒரு சின்ன கிணறு ஏற்கனவே ஸ்ரீராமமூர்த்தி ஒரு தெய்வ குழந்தை. ஸ்ரீராமமூர்த்தி விஷ்ணுவின் அவதாரம் ஒரு தெய்வ குழந்தை அல்லவா? அவர் அறிவுக்கும் திறமைக்கும் நம்ம கேட்கவா செய்யணும். சிறு பிள்ளையில இருந்து கல்வியிலே கண்ணும் கருத்துமாகவே கவனத்தை செலுத்தி கத்துக் கொடுக்கக்கூடிய பாடத்தை சிறப்பாக செய்து வருகின்றார். எங்க ஊர்ல ஒரு சின்ன கிணறு மொத்தத்துல 4 அடி 3 அடிக்குள்ளதான் இருக்கும். ஆழ கிணறு. இதுல பந்தயம் வச்சிருந்தாங்க. இந்த பாப்பா சொன்னா பத்தியா ஹரிராமர் மூச்சடைக்கு பாய்ந்தால் 300 அடி
ஆமா நாவடைக்கு பாய்ந்தால் 400 அடி அவர் பாஞ்சாரு. ஆமா நான் பாஞ்சம் பாருங்க 3 அடி கிணத்தை அப்படி தம்குட்டி பாஞ்சிருக்காரு 3 அடி கிணறு. தம்குட்டி தாண்டினேன் நடு கிணத்துக்குள்ள ஒண்ணு காலை வச்சுட்டேன். முறிஞ்சுது எடுத்து கட்டிட்டோம். ஆவுடையனூர் எதுக்கு இருக்கு? மாவு கட்ட போட்டு 4 கட்டு கட்டியாச்சுன்னா தண்ணி இருக்க கிணத்துல தானே போய் விழுந்திருக்காரு. 3 அடி தான் வந்திருக்கு. சரி 3 அடி கிணறு என்ன செய்ய முடியும்? அதானே அதே தாண்ட முடியாம இருக்கோம் நம்ம. அப்போ அதை போல ஸ்ரீராமமூர்த்தி 12-16 வயதுக்குள்ளே பல கலைகளை எல்லாம் படித்து விட்டார். வில்வித்தையிலே விஜயனாகவே வாழ்ந்து வருகின்றார். வில்வித்தை பானம் போடுவதிலே வல்லமை பெற்றவராக ஸ்ரீராமமூர்த்தி சிறப்பாகவே அப்படி பாடங்களை எல்லாம் படித்து வரக்கூடிய நேரத்தில் ஸ்ரீராமமூர்த்தி பரதாழ்வாள் சத்ருகனன் லட்சுமணனும் ஸ்ரீராமனுக்கு மட்டுமல்ல தன்னோடு இருக்கக்கூடிய தமையன்மார்களுக்கும் இதை கற்பித்துக் கொடுத்தார். அதாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி பாதுகாத்து வருவாரோ அதை போல ஸ்ரீராமமூர்த்தி தன் தமையன்மார்களுக்கு ஒரு தகப்பன் ஸ்நானமாக தன்னுடைய பிள்ளைகளை போல தன் தமையன்மார்களை எப்படி பாதுகாத்துக் கொண்டாரா. அப்போ ஸ்ரீராமமூர்த்தி 16 வயதுக்குள்ளே பல வாதங்களை எல்லாம் கற்பித்து இருக்கும் போது ஒரு நாள தினத்துல அங்கு என்ன நடக்கின்றது தெரியுமா? ஒரு நாள ஒரு நாள் தினத்திலே வனமாகப்பட்ட வனம் அதுதான் தாடகை வனம் என்று சொல்லுவார்கள். தாடகை வனம் என்று சொன்னால் தாடகை என்று சொல்லக்கூடிய ஒரு அசுர அரக்கி வனத்துக்குள்ள ஆண்டு வாரா. அந்த அசுர அரக்கி அங்க இருந்ததுனாலதான் அதுக்கு தாடகை வனம்னு பேரு. அப்பேற்பட்ட அந்த தாடகை வனத்துக்குள்ள அறந்தவனம் சோலைக்குள்ள யார் வருகின்றார்? விண்ணும் மண்ணும் புகழ் படைத்த என் விஸ்வாமித்திர மாமுனி வாழ்ந்து வருகின்றார். அவர் எப்படி வாழ்ந்து வருகின்றார்? விண்ணும் மண்ணும் புகழ் படைத்த விஸ்வாமித்திர மாமுனி சிறப்பாக வாழ்ந்து வரும் உலகத்தை காப்பதற்கு வளர்த்துவார். விண்ணும் மண்ணும் புகழ் படைத்த விஸ்வாமித்திர மாமுனியும் அந்த தாடகை வனத்துக்குள்ளதான் வாழ்ந்து வரார். அப்ப தாடகை வனத்துக்குள்ளே ஆசிரமம் சாலை அமைத்து அவர் வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் உலகத்தின் நன்மைக்காகவே ஒரு நல்ல யாகத்தை வளர்த்து வருகின்றார். கெட்ட யாகமும் இருக்கு, நல்ல யாகமும் இருக்கு. அப்ப உலகத்தின் நன்மைக்காகவே அவர் சிறப்பான ஒரு நல்ல யாகத்தை வளர்த்து வரும்போது அந்த தாடகை வனத்துக்குள்ள இருக்காளே அசுர அரக்கி அந்த யாகத்தை நிறைவு பெறவே விடமாட்டார். நிறைவு பெற விடாமல் 7 மலை உயரம் 200 அடி அகலம் வெகுலாமரம் மாதிரி கை காலு பருத்த பனமரம் தூறு மாதிரி பல்லு வரிசை. அப்பா உருவத்தை பார்த்தாச்சுன்னா கல்யாணம் முடிக்கணும்னே உங்களுக்கு ஆசையே வராதுப்பா. பெண்ணு அவ பெண்ணுன்னு தான் பேரு, பெண்ணு இல்ல பெரிய பேய். பெண்ணே கிடையாது, பெரிய பேய். எந்த நேரத்திலும் எந்த சொரூபத்தை எடுக்கக்கூடிய சக்தி படைத்தவள். அப்பேற்பட்ட சக்தி படைத்த அந்த தாடகை என்று சொல்லக்கூடிய அசுர அரக்கி இப்பேற்பட்ட வடிவத்தோடு நம்ம காட்டுக்குள்ள ஒரு காலடி எடுத்து வச்சான்னு
கடுவா பிடிலாம் ஒரே ஓட்டம் பிடிச்சிடும். மரத்தை பிடுங்கி புல்ல பிடுங்கி தூர போடுற மாதிரி மரத்தை பிடுங்கி தூர போட்டுருவாங்க. போட்டு போவா. அவ காலடி எடுத்து வச்ச உடனே காக்கா பச்சி பறவை எல்லாம் பறந்து போயிரு கால்ல மாட்டி செத்தா செத்தது, பிழைச்சா பிழைச்சது. அரைகுறைன்னா அரைகுறை. நம்மள மாதிரி வளையல், பீஞ்சா வளையல், தங்க வளையல், கவரிங் வளையல் போட மாட்டேன். பெரிய மலம்பாம்பை பிடிப்ப, கையில வளையலாக சுத்திக்கிடுவ. காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய மலம்பாம்பு தான் அவளுக்கு காதணி. ஆமா, கைக்கு கை வளையல், கழுத்துக்கு நம்ம போடுற மாதிரி சங்கிலி, அதான் பாம்பு. ஆமா, பாம்பு. அப்படி ஒரு அசுர அரக்கியாகப்பட்டவா இப்பேற்பட்ட வடிவத்தோடு தாடகை வனத்துக்குள்ள இப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையிலே, அதாவது தாடகை புரிதே இருக்கான் பாரு, அவன் பெரும் அம்பு பிடிச்சவன். அவன் அம்புக்காரம்னா தெருவுல போறவன கூப்பிடி சண்டை விடுவேன். அப்பேற்பட்ட அம்புக்காரன். மனைவி எப்படி இருந்தா அப்புறம் வீட்டுக்காரு அவருக்கு ரெண்டு பையங்க. ரெண்டு பையங்க அவங்களுக்கு. சுபாகும் ஆரிசன் என்று சொல்லக்கூடிய இரு பேர்கள். ஆமா, அப்ப சுபாகும் ஆரிசன் என்று இரு பேர்களோடு அசுர அழைக்கங்க வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் அங்கே ஒரு நாள் பெரிய உருவம் பாத்தியா? காட்டாக்கு வெள்ளம் போல துப்பினா அப்படின்னா என்னத்தையோ அள்ளி மேல போட்டுற மாதிரி. ஆமா ஆமா ஆமா, அவ வாயில இருந்து எச்சியை துப்பி சிறுநீரை கரைத்து விலங்குகளை பிடித்து அதன் மாமிசத்தை எடுத்து யாக குழியில போடுவா. விஸ்வாமித்திரருடைய யாகத்தையும் அழித்து சிறுநீரு 4 ஏக்கர் கரும்பு பாஞ்சுதான். அப்பா 4 ஏக்கர் கரும்பு. அதுதான் பாருங்க, இன்னைக்கு சில கரும்புகள் உப்பு கைக்கும். அன்னைக்கு கரும்பு உப்பு கைச்சா இருந்துச்சு. ஆமா, அப்படி அன்னைக்கு ஒரு கரும்பானது இன்னைக்கும் பூலோகத்துல இருக்கு. அந்த கரும்பு கண்டிப்பா உண்டு. இன்னைக்கு எல்லா கரும்பும் இனிக்காது, பாக்குறது இனிக்காது. என்ன கரும்பு உப்பு கரிச்சு இருக்கும். ஆமையே, அது ஒரு தத்துவம். ஆமா, அப்ப சிறுநீரை கழித்து உதிரத்தை கொட்டி மாமிசத்தை கலந்து யாகத்தை வளர்க்க விடாமல் ஆமையே அம்மா நல்ல ஒரு யாகத்தை சின்ன சின்ன. ஆமா, அவளுக்கு வந்து ஏமா தடக நீ என்ன வேணாலும் சரி அந்த மாமுனிக்கு சேட்டையை பண்ணு, நான் உனக்கு தயவா இருக்கேன். அதாவது தாய் எப்படி இருக்காளோ அத மாதிரி தானே பிள்ளை இருக்கும். அவன் தாய போல பிள்ளை நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. தாய் நல்லதை சொன்னா பிள்ளை நல்லதை செய்யும். தாய் கெட்டதை செய்தா பிள்ளையும் கெட்டதை தானே செய்யும். ஆமா, அதை போல சுபாகுவும் ஆரிசனும் தாடகைக்கு தொத்துழைப்பாக இருந்து இந்த யாகத்தை இப்படியாகவே அழைத்து வரக்கூடிய நேரத்தில் இந்த விஸ்வாமித்ரமா முனிவர் இனி இந்த யாகத்தை வளர்க்க விடாமல் தடுத்து கொண்டு இருப்பதனால முதல்ல இவரை நம்ம சோழிய முடிக்கணும். அதுக்கு யாரால முடியும்? ஸ்ரீராமனால் மட்டுமே முடியும். அவர் ஒருவரால் தான் முடியும். ஸ்ரீராமன் பூலோகத்தில் அவதாரம் செய்த அவர்
என்ன அதர்மம் எப்ப பிறக்கும்? அன்னைக்கு தெய்வம் அவதாரம் செய்யும். ஆமா, ஒரு சாமிகள் பிறந்தாலும் அப்படியே அதர்மம் நடக்கின்ற இடத்துக்கு அப்படியே அவதாரம் செய்வாரு. இந்த மாயாண்டி சுடல் இருக்கார் பத்தியா? எதற்காக பிறந்தார்? மாமிசத்தை சாப்பிடுவதற்காக பிறந்தார். தீயவர்களை அழிப்பதற்காக பிறந்தார். ஆமா ஆமா ஆமா. அதே போல ஸ்ரீராமமூர்த்தி சீதையை மனம் முடிக்க பிறந்தார். பிறந்திருக்கிறார். ஆடுகையை வரை முடிக்க பிறந்தார். ஆமா. ராவணனை வரை முடிக்க பிறந்தார். அது மட்டுமா, அகலிகை பெண்களுக்கு சாபத்தில் இருந்து விமோசனம் கொடுக்க பிறந்தார். இப்படி ஏராளமான அதிசயங்கள் வாரினால் சொல்ல முடியாத ஹரிராமன் அத்தனை செய்கின்றார். கைவண்ணமும் கால்வண்ணமும் படைத்தவர் இந்த ஹரிராமமூர்த்தி. அப்பேற்பட்ட ஸ்ரீராமனை வரவழைக்க வேண்டும். எத்தனையோ யுத்தங்கள் போர்கள் செய்தார் ஸ்ரீராமச்சந்திரன். மூலகால யுத்தம் ஒன்று உண்டு. இதே ராமாயணத்துல மூலகால யுத்தத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது. அப்போதுதான் போட்டார் ராமபாணத்தை. மூலகால யுத்தத்தில் ராமபாணத்தை எல்லோருக்குமே ராமபாணத்தை போடும்போது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் இவர்தான் ராமன் என்று அடித்துக் கொண்டார்கள். இப்படியெல்லாம் ஒரு போர்கள் செய்தார். அப்பேற்பட்ட அதிசயம் தக்கக்கூடிய இந்த ஸ்ரீராமமூர்த்தி அழைத்து தாடகையை வதை முடிக்க வேண்டும் என்று யாகத்தை தாம் போட்டு விட்டு அடவி விட்டு மாமுனி விஸ்வாமித்ர மாமுனி அயோத்தி மாம்பட்டனந்தா அயோத்தி மாம்பட்டனந்தா தசரத மன்னன் தன்னை இறங்கினார். மாளிகை வாசலுக்கு ஓடோடி வந்தார். வருகவென்று வரவழைத்தார். தன்னை விட உயர்ந்தவர்கள் ஒரு வீட்டுக்கு வந்தார். அவர்களை மதித்து நடக்கணும். அவர்களை ரொம்ப காத்து வைக்க கூடாது. அப்படியே உடனே வரவழைத்து வந்த விவரத்தை விசாரித்து அவர்களை அனுப்புவதுதான் நம்மளுடைய ஒரு தன்மை. விரோதியாகவே இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கேட்கணும். வாங்கன்னு கேட்டா நம்ம குறைஞ்சா போக போறோம் கிடையாது. யாருக்கு தெரியுது? ஒரு ஆளுக்கும் தெரிய மாட்டேங்குது. நேத்து மட்டும் சீனி கேட்டன தந்தாளா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அங்க எதுக்கு போனேன்? சும்மா போன போய் பாத்துறோம்னு. சரி, வீட்டுக்கு போனா உன் வீட்டுக்கு போனா வீட்டுக்காரி வாங்க இப்பதான் வந்தியெல்லாம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேப்பா. குழந்தைய வீட்டுக்கு போனா விளக்கு மாத்த எடுத்து கண்டிப்பா. ஐயோ கடவுளா. சரி சரிதானே? ஜவனமாடி வெளிநாட்டுல இருந்தா நான் தான் அரிசி பருப்பு வாங்கி போட்டேன். போட்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பாரு. அப்படிதான் நடந்துச்சு கதை. இப்ப என் ஜவனமாடி வந்துட்டான். இப்ப நம்மள மதிக்க மாட்டேன். இப்ப நீ போகக்கூடாது. பருப்பு அரிசி வாங்கிக்கிட்டு இன்னொரு வப்பாட்டி வந்தாச்சா பரவாயில்ல. உனக்கு அறுக்கு மட்டையில் போட்டு வெளுத்துற போறான். அப்ப இந்த விஸ்வாமித்திர மாமுனியாகப்பட்டவர் வரும்போது தசரதன் ஓடோடி வந்து செய்து
முனிவர். ஆமா. அப்படி நல்ல ஆசைகளை பெற்று சரி தசரத மன்னன் கேட்டார், எப்படி தாங்கள் என் அரண்மனைக்கு என்னை தேடி வந்த காரணத்தை சொல்லுங்கள். விவரத்தை சொல்லுங்கள். அடியேன் அரண்மனைக்கு வருவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தோனோ தெரியவில்லையா ஐயா? ஐயா உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்க, யாண்டும் நான் உங்களுடைய அடிமை. ஆமா அப்படின்னு அவரை அடிபணிந்து பட்டு பயந்து நின்றாராம் இந்த தசரத மன்னன். ஆமா. ஏன்னா நாட்டுக்கே அவர் ஒரு அரசன் ஆச்சு. ஆமையா. விஸ்வாமித்திர மாமியை கண்ட உடனே என்ன பட்டு பயந்து நின்றாராம். ஆஹா. ஒரு பெரியோரைக்கு பார்த்தா பெரியோரை பார்த்த உடனே எத்தனை பெரிய ஆறா இருந்தாலும் சரி வயதிற்கு மதிப்பை கொடுக்கணும். கரெக்டா? ஆமா ஆமையா. வயசுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கணும். இப்ப யாரும் வயசுக்கு மதிப்பு கொடுக்கீங்க? ஆமா கொடுக்கணும்னா நம்மளும் ஒழுங்கு முறையில இருக்கணும். கொடுக்கத கொடுப்பாங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிடணும். மரியாதை மரியாதை கொடுக்கணும் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ இந்த விஸ்வாமித்திர மாமுனியை வருகவென்று வரவழைத்த ஆசனத்தில் அமர வைத்த ஆசனங்களை எல்லாம் வச்சு தாங்கள் வந்த காரணத்தை சொல்லுங்கள். சொல்லுங்கள் சாமி. பா தசரத மன்னா, நான் இருக்கக்கூடிய அந்த அகண்ட அடவை தாடகை வனத்துக்குள்ள உலகத்தின் நன்மைக்காகத்தான் ஒரு யாகத்தை வளர்த்தேன். ஆனா அந்த அடவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய அசுர அரக்கே யாகத்தை வளர்க்க முடியாமல் அதை தடை செய்கின்றார். அந்த என்ன வகையெல்லாம் சேர்க்கறது சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் ஆகும். அத்தனையும் வளர்த்து பூர்த்தியாகும் போது இந்த தாடகை என்ன செய்தா? என்னையா செய்கிற? அப்பேற்பட்ட யாகத்தை நான் வளர்த்து வந்தாலும் இவர் நிறைவு செய்ய விடாமல் உலகத்தின் நன்மைக்காக நானும் எத்தனையோ முறை வளர்த்து பார்த்தேன். எத்தனை முறை வளர்த்து பார்த்து என்னால் அதை நிறைவு செய்ய முடியவில்லை. முடியல. அந்த தாடகையை வரை முடித்தால் மட்டும்தான் அந்த யாகத்தை நான் முடிக்க முடியும். ஆகையினால் உன்னிடத்திலே ஒரு உபகாரம் கேட்டு நான் வந்திருக்கிறேன் மகனே. ஒரு உபகாரம் என்ன? 100 உபகாரம் கேட்டால் நான் தரேங்க. எத்தனை உபகாரம் செய்யணுமோ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செய்து தருகிறேன். என்ன? தசரத மன்னா, தாடகையை வரை முடிக்க தரணியில இன்னும் ஒருவர் பிறக்க போறது கிடையாது. அதற்காகவே வந்து பிறந்து விட்டான் உன் செல்ல மகன் ஸ்ரீராமமூர்த்தி. சரி. அப்பேற்பட்ட ஸ்ரீராமமூர்த்தியை அழைத்து போகத்தான் வந்திருக்கிறேன். உன்னால் முடியாது, என்னால் முடியாது, உலக மக்களால் யாராலும் முடியாது. ஒருவன் இந்த ஸ்ரீராமன் வந்தாலே ஆகி அவனை உடனே அழைத்து விடலாம் அப்பா அப்படின்னு சொன்ன உடனே தசரத மன்னனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஆமா, காத்துல இருந்து புகையா கிளம்புது. எதுக்கு? ஆமா, அப்படி வருது கோபம். தாலாட்டி சீராட்டி தங்கமா நம்ம பிள்ளைய வளர்த்தோமே, எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம். நம்மளை பிரித்து இந்த பிள்ளைய அவர் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டு கேட்காரு. ஏன்னா ஸ்ரீராமரை பிரிந்து தன்னுடைய மகனை பிரிந்து ஒருபோதும் அவர் இருந்தது இல்லையா? ஆகையினால என் பிள்ளைய நீங்க கேட்க வேண்டாம், நான் வருகிறவங்க கூட உடனே வந்து சரி நான் வேண்டாம்னு சொன்னா என் அரண்மனையில எத்தனை படை இருக்கின்றதோ அத்தனை படைகளையும் நீங்க அழைத்து போங்க. உங்க பின்னால வர சொல்லுவேன். அதோடு சேர்ந்து நானும் வருகின்றேன். ஆனால் என் அரிராமனை உங்களுக்கு தர முடியாது ஐயா. அப்படி என்று கண்ணீரோடு சொல்ல தசரத மன்னா, என் பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுக்க மாட்டாயா? அந்த நேரத்துல வசிஷ்ட மகாமுனிவர் வந்தார். தசரத மன்னா, இவர் கேட்டு விஸ்வாமித்திர மாமுனிக்கு நீங்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது. பெரியோர்கள் சொல்லை நீ மதித்து நடந்தால் அது நன்மையிலே முடியும் அப்படின்னு அவர் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க அப்பந்தான் விஸ்வாமித்திரர் சொல்லுகின்றார். எப்படி? தசரத மன்னா, உன் மகன் இன்னைக்கு 16 வயது பிள்ளையா இருக்கின்றான். கல்யாணம் முடியாத கன்னிராமன். அப்போ நான் கன்னிராமனை அழைத்து செல்கிறேன் என்று நீ கவலைப்பட வேண்டாம். அழைத்து சென்று உன் கன்னிராமனை கல்யாண ராமனாக நான் திருப்பிட்டுக்கிறேன் அப்பா அப்படின்னு அவர் வாக்கு கொடுத்தார். அவருக்கு மனசு கேட்கல. கேட்காம விஸ்வாமித்திர மாமுனி வேணும்னு சொல்லுகிறாரு. வசிஷ்ட மகாமுனி அனுப்பி வை என்று சொல்லுகிறார். தட்ட முடியாது. குலகுரு இல்லையா? நல்லதை சொன்னா 4 பேருக்கு தெரியும். ஆகையினாலே ஆட்டமன்றி சம்மதித்து இவர் 2 பேர்களும் இணைந்து ஆட்டமன்றி சம்மதித்து பேசி முடிக்க லட்சுமண பெருமாள் இதை கேட்டுக்கிட்டே நிக்கிறாரு. அண்ணனை விட்டு என்னாலும் இருக்க முடியாது. அண்ணன் எங்க போனாலும் அவருக்கு பின்னால நானும் வருவேன். ஏன்னா அண்ணன் இல்லாம ஒருபோது என்னால் இருக்க முடியாது. துணைக்கு துணையாக வருகிறேன் என்று சொல்ல அரிராமமூர்த்தி
வருத்தப்பட்டாரு. அத்தாயா அடிராமா, நான் எத்தனையோ முறையில செய்து பார்த்தேன். ஆமா, இந்த அசுர அறைக்கு என்ன செய்ய விடல. அங்க பாரு பண்ணிருக்கானியா. இன்னைக்கு அவளை அசுர அறைக்கு நான் வரை முடித்தால் மட்டும்தான் இந்த யாகத்தை நான் நிறைவு செய்ய முடியும். உலகத்திற்கு ஒரு நன்மையை நான் கொடுக்க முடியும். ஆகையினால நான் யாகத்தை வளர்க்க ஆரம்பிக்கிறேன். வலது பக்கம் ஸ்ரீராமனும் இடது பக்கம் லட்சுமண பெருமாளும் சுத்தி வலம் வந்து கொண்டே இருங்கள். தாடகை என் நேரத்திலும் வருவா, பெண்ணா கூட வருவா. நீ அவளை பெண்ணுன்னு நினைக்காத, அவ பெரிய பேய். அவளை நீ கொண்டு விடுவென்று சொல்லி நான் சொல்லும் போது அவளை வதை முடிக்க வேண்டும் என்று இப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்ல ஆட்டம் என்று சம்மடித்து இடமும் வளமுமாக சுற்றி வருகின்றார்கள். அப்போ கழுகு பார்வையிலே தாடகை அசுர அறைக்கு பார்க்கும் போது ஸ்ரீராமமூர்த்தியை லட்சுமண பெருமாள் நிற்பதை கண்டார். என்னைக்குமே கழுவன் தானே யாகத்தை வளர்ப்பான். இன்னைக்கு 2 சிறிய பாலர்கள் இருக்கிறாங்களே, இவங்க யாரா இருக்கும்? 2 சின்ன பிள்ளைகளை மத்தியான சாப்பாடு கூட்டியாந்துருக்கா போலுக்கு இந்த கலவை அப்படின்னு அவன் நினைச்சு பாக்கா. அவ வந்தாத்தன தெரியும். அவன் வாழ போற வாழ்க்கை என்னன்னு, இனி வாழ்க்கை இருக்கா, அவ வாழ்க்கை முடிய போகக்கூடிய நேரம்னு அவன் நினைத்து பார்க்காம தாடகை அசுர அறைக்கு ஆகாயத்திலே நின்று கொண்டு அவ யாகத்தை முடிக்கின்றார். அவ யாகத்துக்கு பக்கத்தில் ஓடி வாரா வடிவம் கொண்டு
தாடகை அசுர அறைக்கு தன் சுரு ரூபத்தை எடுத்தார். தாடக சத்தம் போட்டா கரைக்க மாதிரி கேக்குமா? அது மாதிரி எருவ மாடு சத்தம் போட்டா எப்படி இருக்கும்? தாத்தா சொல்லலப்பா. என்ன சொல்லுவாங்க? தாடகை அசுர அறைக்கின் சத்தம் அப்படி இருக்கு. ஆமா, சத்தம் கனத்த சத்தம். தன் சுய ரூபத்தை எடுத்த ஆகாயத்தில் நின்று கொண்டு ஆமையா தன்னைத்தானே சிரித்துக் கொண்டிருக்கின்ற ஆமோ இந்த ஸ்ரீராமமூர்த்தி ஆமையா அவர் பாடத்தை சரியா இருக்கு. ஆமா, பெரிய ஒரு விருட்சத்தை வெட்டி சாச்சா எப்படி இருக்கும்? அதே போல ஒரு உருவம். ஆமா. அப்போ தாடகையை வதை முடித்த ஸ்ரீராமனுடைய பானம் ஆமா எங்கு வருகின்றது? எங்க வருது? வரக்கூடிய வழியிலே ஆமா சுபாகு நின்று கொண்டிருக்கின்றார். ஆமா. அவ சத்தம் போட்டு கீழே விழுந்தா பாரு. ஆமா. அம்மாளுக்கு ஏதோ ஆபத்து போலுக்க. ஆமையா அப்படின்னு என்னைக்கு வாரவே அன்னைக்கு வந்தா. வார ஓடியார. ஸ்ரீராமனுடைய பானம் ஆமா சுபாகுவை என்ன செய்தது? என்ன செய்தது? அப்படின்னு வாழ்க்கை கேட்ட. ஆமா, தாயை கொண்டவானோ சுபாவை கொண்டு விட்டு மாரிசை தேடுகிறது. மாரிசானவர் பார்த்த இனிமேல் அறியாமலை நம்ம அடைக்கலம் கொள்ளவில்லை என்றால் நம்மளை தாயை கொண்டவானம் தனையனை கொண்டவானம் தன்னையும் கொள்ளும் என்று அப்படி எங்க வருகிறார்? திருப்பால் கடலிலே வந்து மாரிசனாகப்பட்டவன் தாயை கொன்ற பானம் தன்னை கொள்ள நேரமாகாது. இதோடு நாமல் அடிபணிந்து விட வேண்டும் என்று ஸ்ரீராமன் வாரத்துக்கு முன்னாலே அடிபணிந்து அவன் வணங்கி நின்று ராமா என்று சொன்னானா. அப்படியே தண்ணிக்குள்ள நின்று மூழ்கி நின்றார். ஹரிராமன் என்று சொன்னவருக்கு அபாயம் ஒன்றும் கிடையாது. ஹரிராமன் என்று அடிபணிந்து நின்றதனால ஸ்ரீராமன் பானமானது மாரீசனை மன்னித்து விட்டு மீண்டும் திருப்பால் கடலிலே நீராடி அவன் இந்த ஹரிராமபானமாக யாரை கொண்டாலும் உடனே தீர்த்தமாடித்தான் அம்பரா துணிக்குள்ள வந்து அடையும். அதற்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. ஆமா. அப்ப திருப்பார் கடலிலே நீராடி மீண்டும் அம்பார துணியிலே வந்து அமர்ந்திருக்க. ஆமா. அப்போ விஸ்வாமித்ர மாமுனி ஸ்ரீராமனோட இடமதிலே அப்பா ஹரிராமா உன் கைவண்ணத்தை கண்டேன் அப்பா அதனை கண்டேன் அப்பா கண்டனி மோனேப்பா மகனே ஹரிராமா உன் கைவண்ணத்தின் அழகை என் வாயால் நான் என்னவென்று சொல்லுவேன்? நீ செய்த மகிமையை என் கண்ணால் பார்த்து விட்டேன் மகனே. பூலோகத்திலே நீ அவதாரம் செய்ததற்கு பல காரணங்கள் இருக்கப்பா. அதிலே ஒரு காரணம் முடிந்து போய்விட்டது. தாடகையை நீ வதை முடித்து விட்டாய். யாகத்தை நான் சிறப்பாக முடித்து விட்டேன். அப்படி என்று சொல்லி தாடகையை வதை முடித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஹரிராமா அதோடு உனக்கு வேலை முடிந்தது என்று நீ நினைக்காத. இதற்கு மேலாக இன்னும் பல அற்புதங்களையும் சில பேருக்கு மோட்சங்களையும் கொடுக்கக்கூடியது உன் கடமையப்பா. அதை வழிநடத்தும் பொருட்டு என்னுடையது. அப்படி என்று விஸ்வாமித்திர மாமுனி ஸ்ரீராமனை அழைத்துக் கொண்டு பாதையாக காட்டுக்குள்ள தாடகையை வதை முடித்து விட்டு தாடகை வனத்தையும் கடந்து யாகத்தை சிறப்பாக முடித்து விஸ்வாமித்திரர்